ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதப்பா. ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆண்டவரே, இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள ஜீவனாய் இறங்கட்டும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்துல நெருக்கத்துல நீங்க போய் கூப்பிடும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நீங்கள் கூப்பிடும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி அபயம் இடும்பொழுது நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உங்களுடைய ஜெபங்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள், உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய ஏக்கங்கள், உங்களுடைய எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது ஆலயத்திலிருந்து, பரிசுத்த பர்வதத்திலிருந்து, ஒத்தாசையை அனுப்புகிற பரிசுத்த பர்வதத்தில் இருந்து அவர் உங்கள் சத்தத்தை கேட்டார். அவர் இந்த காலை வேளையில் இந்த வசனத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருடைய சத்தத்தையும் பரலோகத்தின் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கேட்டார். உங்கள் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்கிறது போல, ஆண்டவருடைய செவிகளில் உங்களுடைய கூப்பிடுதல், உங்களுடைய நெருக்கத்தின் உபத்திரத்தின் கூப்பிடுதல், உங்களுடைய அபயமிடுகிற காரியங்கள் எல்லாம் தேவ சமூகத்துல காணப்பட்டு, தேவ சமூகத்துல ஏறெடுக்கப்பட்டு, தேவ சமூகத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் செவிகளில் ஏறிற்று என்று சொன்னது போல, இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் கேட்டுவிட்டார். நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து, ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு அற்புதம் செய்யுங்க என்று சொல்லுங்க. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.